ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பரிஷித் கிரிஷ். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஈஸி ஸ்டெப். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பேசுகிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 3/4 கப் தண்ணீர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, பால் 1 கப் எடுத்திருக்கேன். பால் யூஸ் பண்ணால் கெட்டுரும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுடு தண்ணி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா சாஃப்டாக வரும். இப்போது கோதுமை மாவு எடுத்துட்டோம். கோதுமை மாவில் ஃபர்ஸ்ட் நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போயே பிசைஞ்சிக்கணும், ஏன்னா தண்ணி போட்டதுக்கப்புறம் நம்மளால் ஒழுங்காக உப்பு பிசையாது. அடுத்தது கொஞ்சமாக பால் போடுறேன். அடுத்தது எண்ணெய் 1 ஸ்பூன் தான் போடுறேன். இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும், நல்லா சாஃப்டாக. அப்போ தான் நமக்கு சப்பாத்தி மாவு கிடைக்கும். ஃபர்ஸ்டே நம்ம நிறையா தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த அளவுக்கு நமக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு இருக்கணும். இப்போது இந்த மாவு பிசைஞ்சாச்சு. இதை நம்ம 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக சப்பாத்தி கிடைக்கும். இப்போது 20லேருந்து 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது உருண்டை செஞ்சதில் கொஞ்சமாக கோதுமை மாவு முக்கிட்டு நம்ம நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஷேப் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது கல் நல்லா சூடானதுமே சப்பாத்தி போட்டுட்டு ரெண்டு செகண்ட் ஆனதுமே நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் தோசை நம்ம அப்படியே விடுற மாதிரி விடக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தாட்டி நம்ம திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். 2 சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம மாவாக இருக்கும்போது எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா ஒழுங்காக வேகாது. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி, சர்விங் பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு பிடிச்ச கிரேவியோட நம்மளோட சாஃப்டான சப்பாத்தியை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஸ்பெஷலில் நம்ம வேறு ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோடு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.